எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனையோ உறவுகளை தந்திருக்கிறான். அந்த எல்லா உறவுகள்லையும் ஆக உன்னதமான, ஆக கண்ணியமான, ஆக மகத்தான ஒரு உறவாக அல்லாஹ் எங்களுடைய பெற்றோரை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். உலகத்துல இவங்களை விட கண்ணியமானவங்க, மதிப்பானவங்க, அந்தஸ்துள்ளவங்க யாருமே இல்லை. அல்லாஹ் இவர்களை புகழ்ந்தத மாதிரி குர்ஆன்ல எந்த உறவையும் அல்லாஹ் புகழல்ல. அந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு உறவுதான் எங்களுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இவர்களை பத்தி சொல்ற நேரம் ஆச்சரியமான முறையில ரெண்டு விதங்கள்ல சொல்றாங்க. ஒரு ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்லும் போது وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அல்லாஹுடைய தீர்க்கமான முடிவு சட்டம் என்னண்டா, உலகத்துல அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்கலாம். வேற யார நீங்க வணங்கினாலும் அது பிழை. அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவோம். அத போல உங்களோட பெற்றோர், இரண்டாவது விஷயம், உங்களோட பெற்றோரோட நீங்க இரக்கமாக நல்ல முறையில கண்ணியமாக நடக்கதான் வேணும். அடுத்த எல்லா உறவுகளையும் சரியாக இருந்து ஒருவர் அந்த உறவுல பிழையிட்டார் என்றால் அவர் உலகத்துல தப்பேலாம், ஆகிரத்திலையும் தப்பேலாம். எப்படி அல்லாஹுவை வணங்குறது ஃபர்லோ கட்டாயமோ, இதை போல உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்யறதையும் அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கிக்கிறான். இந்த முடிவு அல்லாஹ் சொல்லி அதுக்கு சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. ஒரு சட்டத்தை, ஒரு ரூல்ஸ், ஒரு பிரின்சிபல் போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உபதேசம் மாதிரி சொல்லுவார். எப்படி ஒரு முடிவு செஞ்சிருக்குது, அது சொல்லி நீங்க கட்டாயம் இதை பின்பற்றிக்கோங்கன்னு சொல்லுவார். அதே போல அல்லாஹ் முடிவை செஞ்சுட்டு அவனே உபதேசத்தையும் சொல்றான், நீங்க அவங்களோட உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடங்க என்று சொல்றான். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அந்த அளவுக்கு உறுதியாகவும் கட்டாயப்படுத்தியும் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த பெற்றோர்களோட கண்ணியமாக மகத்துவமாக நடக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்குண்டா அவனோட பெற்றோரை இணைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அவனோட இணைச்சு பேசுற ஒன்றோ மலக்குமார், இல்லாட்டி நபிமார், இல்லாட்டி உலமாக்கள். இதை தாண்டி அல்லாஹ் அவனோட இணைச்சு பேசுற ஒரு கூட்டம் என்ன, இந்த உம்மா வாப்பா தான். இன்னைக்கு நாங்களும் எங்களோட ஒத்தரை சேர்க்கிறோம்டா, கல்யாண வீட்டுக்கு யார் யாரோட போனீங்க, 10 பேரோட போயிட்டு. ஆனா யார்ட பேரை சொன்னா எங்களுக்கு ஒரு கண்ணியம் வருமோ, ஒரு மதிப்பு வருமோ, அவர்கிட்ட பேரை மட்டும்தான் சொல்லுவோம், அடுத்தவனோட பேரை சொல்ல மாட்டோம். இவரும் வந்தாருன்னா ஓ அவரும் வந்தாருதான். ஆனா சொல்ற யார, யார்ட பேரை சொன்னா எங்களுக்கு மதிப்பு கிடைக்குமோ அவர்கிட்ட பேரை மட்டும் தான் சொல்லுவோம். அது போல அல்லாஹ் அவனோட இணைக்கிறண்டா, அல்லாஹ் அவனோட சேர்த்து பேசுறண்டா, அவங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கும், எவ்வளவு மதிப்பு இருக்கும். இதுக்கு காரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் நான் இவங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு மதிப்பை கொடுத்தேன்? குர்ஆன் சொல்லுது, ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். ஒரு தாய் ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிற நேரம் பெரும் கஷ்டத்தோட ஒரு புள்ளைய சுமக்கிறா, பெரும் கஷ்டத்தோட ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறா. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு 2 வருஷம் பால் கொடுத்து அந்த குழந்தைய பெரும் கஷ்டத்தோட வளர்த்தெடுக்கிறான். இந்த வேலைய அந்த பெற்றோர் செய்ய போய்த்துதான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி வந்தாரு, சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், நான் உலகத்துல யாரோட மிச்சம் இரக்கமாக இருக்கேன், அதுக்கு தகுதியானவங்க யாரு? அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அவங்களோட உம்மா. அப்ப யா ரசூலுல்லாஹ் ரெண்டாவதும் அவங்களோட உம்மா. யா ரசூலுல்லாஹ் மூணாவதும் அவங்களோட உம்மா.
நாலாவது யார் ரசூலுல்லாஹ்? நாலாவது யாரு சொன்னாங்க? நாலாவது உங்களோட வாப்பா. ஒரு டிப் உம்மான்னு சொன்னா போதுமே, ரெண்டாவது வாப்பான்னு சொல்ல இருந்துச்சு, ஏன் 3 தடவை உம்மான்னு சொன்னாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு தாய் செய்யக்கூடிய 3 பணி இருக்குது, இதை யாராலையும் செய்யலாம். அதுல ஒன்றுதான் குழந்தைய சுமக்கிறது, ரெண்டாவது குழந்தைய பெக்கிறது, மூணாவது அந்த குழந்தைய பாலூட்டி வளர்க்கிறது. இது 3 வேலையும் ஒரு ஆணால செய்யலாம். எனவே தாய்க்கு 3 தடவை அல்லாஹுடைய நபி உம்மா 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 என்று 3 டிப் சொன்னான். இந்த அந்தஸ்தை கொடுக்க காரணம் இதுதான். இப்ப அல்லாஹ் சொல்றார், இதுதான் முக்கியமான இடம், அனிஷ்குர்லி வலி வாலி தைய, நீ எனக்கு நன்றி செலுத்து, இதோட உன்னோட உம்மாக்கும் வாப்பாக்கும் நீ நன்றியோட நட. எங்களோட உம்மா வாப்பாக்கு நாங்க நன்றியோட நடக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும். என்ன காரணம்? 10 மாசம் சுமந்து கஷ்டத்தோட பெற்றெடுத்து எங்களுக்கு பாலூட்டி வளர்த்தாங்க என்ற ஒரு காரணம் மட்டும் போதும். அடுத்ததெல்லாம் அடுத்த செயல், அதுக்கு புறவுள்ள விஷயம். படிக்க வச்சாங்களா, ஊர் வாசல் தந்தாங்களா, வாகனம் கிடைச்சிச்சா, இதெல்லாம் 2வது விஷயம். 1வது விஷயம், அவங்கள மதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இரக்கம் காட்டுறதுக்கும் அவங்கள சங்கையாக்குறதுக்கும் ஒரே ஒரு காரணம், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எனவே அல்லாஹ் சொன்னான், என்னையோட சேர்த்து நீங்க உங்களோட உம்மா வாப்பாக்கு அந்தஸ்து கொடுங்க, அவங்கள நன்றி செலுத்துங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்கன்னு சொல்றோம். அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, ஒரு மனிதர் அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்து கொடுத்து அந்த உம்மாவையும் வாப்பாவையும் கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் நான் கனவுல கண்டேன், நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி. அங்க எனக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேக்குது. நான் கேட்டேன், இது யாரு குர்ஆன் ஓதுற, இது யாருடைய சவுண்ட்? எனக்கு சொல்லப்பட்டது, ஹாரிசா பின் நுஅமான் அவர் ஓதக்கூடிய குர்ஆன் தான் உங்களுக்கு கேக்குது. சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம். இதை கேட்டதோடு அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஃபதாலிகுமுல் பிர், கதாலிகுமுல் பிர், கதாலிகுமுல் பிர், உம்மா வாப்போட நல்ல நடந்தா இப்படிதான் கிடைக்கும் என்று சொன்னாங்க. உலகத்திலிருந்தே சொர்க்கத்துடைய அந்த பாக்கியம் கிடைக்கும். உலகத்திலிருந்தே சொர்க்கத்துல குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி சொல்ற அளவுக்கு அந்தஸ்து. உலகத்துல செஞ்ச வேலை என்ன? உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவை. உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல சொத்து செல்வம் வேணும், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும், நோய் இல்லாத வாழ்க்கை வேணும், கட்டுப்படுற பிள்ளைகள் வேணும், சாலிஹான மனைவி வேணும், எல்லாம் வேணும். இது எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தாயோடையும் தந்தையோடையும் உபகாரமாக நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலம் உவைசுல் கர்னி என்ற ஒருத்தர் இருந்தார். இவர் நபி அவங்களுக்கு செய்தி அனுப்பினார், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு மதீனாக்கு வந்து உங்களே பார்க்கும், நானும் சஹாபியாக மாறும். ஆனா எனக்குள்ள பிரச்சனை என்னண்டா, என் உம்மா என்னையோட இருக்கிறான், உம்மாவை பார்க்க வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு. என்ன உம்மாவை விட்டுட்டு நான் உங்களையே பார்க்க வந்து சஹாபியாக மாறவான்னு கேட்டான். அல்லாஹ்வுடைய நபி செய்தி அனுப்புறாங்க, என்னைய பார்க்கிறத விட சஹாபியாக ஆகிறத விட உங்களோட தாய் கிட்ட இருந்து தாய்க்கு ஹிதுமத் செய்யுங்க, உம்மாவை பார்த்துக்கோ. உலகத்துல சஹாபியை விட பெரிய அந்தஸ்து ஒன்று இல்ல. அல்லாஹ் உலகத்துல வச்சே சொல்றான், இந்த சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், இவங்க சொர்க்கவாதிகள், இவங்க ஆகப்பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தாவை இழக்க போறார் உம்மாவுடைய ஹிதுமத்துக்காக. நபி அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க வர தேவை, நீங்க உங்க உம்மாவை பார்த்துக்கோ. பொறவு சஹாபாக்கள் 2 முக்கியமான சஹாபாக்கள், ஹஜ்ரத் உமர், அலி இப்னு அபி தாலிப், 2 பேர்ட்டையும் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில அந்த உவைசுல் கர்னியை நீங்க சந்திச்சா நீங்க 2 பேரும் உங்களுக்காக துஆ செய்யும்படி சொல்லுங்க. 2 முக்கியமான சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சஹாபி இல்லாத ஒருத்தட்ட போயிட்டு துஆ செஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட துஆவை கேட்டுக்கோங்க என்றான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அவர் பெரும் ஒரு நோயாளியாக இருந்தார், குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டிருந்தார், குஷ்ட நோய்க்கு மருந்து செய்யறதுக்கு இயலாது. அந்த தாய்க்கு செஞ்ச பணிவிட தாயோட கண்ணியமாக நடந்தது. இன்றைக்கு அந்த நோய் குறைஞ்சி
ஒரு coins உடைய அளவுக்கு அந்த நோய் குறைஞ்சிருக்குது. அந்த நோய் அவருக்கு முழுமையாக இல்லாம போயிட்டு அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது என்றதை அல்லாஹ்வுடைய நபி அந்த 2 சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தான். நோய் இல்லாம போறதுக்கும் அந்த உம்மா வாப்பாக்கு பணிவிட செய்யறதுல அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அதை போல இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த உம்மா வாப்பாட பதுவா யாருக்கு கிடைக்குமோ, இந்த உம்மா வாப்பாவை யாரு மதிக்கலையோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை யாரு கொடுக்கலையோ, அவங்களோட பதுவா கிடைக்கும்டா அவரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு. ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பேர் ஜுரைஜ். ஜுரைஜ் சிறந்த ஒரு வணக்கசாலி. 24 மணித்தியாலமும் அவருக்கென்று ஒரு மஸ்ஜிதை கட்டி வச்சிருந்தார், ஒரு கூடாரம். எப்பயுமே அதுக்குள்ள அவர் அமல் தான், இபாதத் தான், எப்பயுமே இபாதத். ஒரு நாள் சுன்னத்தான தொழுது கொண்டிருக்கிறாங்க. உம்மா வெளியே வந்து ஜுரைஜ் என்று கூப்பிட்டாங்க. இவர் தொழுகையில இருந்து யோசிக்கிறார், யா அல்லாஹ், நான் தொழுகையில இருக்கிறேன், என் உம்மாவும் என்னைய கூப்பிடுறாங்க, உம்மாக்கு பதில் சொல்லி நான் தொழுகையை முறிச்சு போகவா இல்லாட்டி தொழவா என்று யோசிச்சு கொண்டு இல்ல தொழுவோம் என்று தொழுகிறான். திரும்ப தாய் ஜுரைஜ் என்று கூப்பிடுறான். திரும்ப உம்மாட அழைப்புக்கு பதில் சொல்றதா, தொழுகையை நான் முறிச்சு கொண்டு தொழுகையை விட்டுட்டு போறதா, என்ன செய்யற? பதில் சொல்லல, தொழுது கொண்டே இருந்தார். 3வது தடவை உம்மா ஜுரைஜ் என்று கூப்பிடுறாங்க. அப்பையும் தொழுது கொண்டே இருந்தார். உம்மோட உள்ளத்துல ஒரு ஆத்திரம் வந்துருச்சு. இவன் பெரிய தொழுகை இபாதத்தில் இருக்கிறான், நான் கூப்பிடுறேன், இந்த பேச்சுக்கு இவன் பதில் கொடுக்கலையே என்று சொல்லிட்டு அந்த தாய் சொல்றா, யா அல்லாஹ், இவனை ஒரு விபச்சாரிட மூஞ்சில முழிக்காம இவனை மூத்தாக்காது. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அவர் தொழுதுகிட்டு இருந்தார், அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமான அமல்ல இருக்கிறார். இப்ப தாயுடைய அழைப்பு வருது, இவர் பதில் சொல்றார் இல்ல. இன்னைக்கு எங்க எத்தனையோ பேர் போன்ல படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அந்த நேரம் உம்மா ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறாங்க, இருங்க அம்மா, உங்களுக்கு விளங்குது இல்லையா, உங்களுக்கு மூளை இல்லையா, எவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிடுறான். இவருக்கு சில நேரம் அந்த உம்மா பதுவா செஞ்சா எவ்வளவு ஃபாஸ்டா பலிக்கும், எவ்வளவு வேகமா பலிக்கும். உம்மா ஒரு அவசரத்துக்கு கோல் எடுக்கிறாங்க, சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். இவர் பேசிக் கொண்டிருக்கிறார், விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் உம்மோட போனுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்காம அதை கட் பண்றார், அதை கணக்கெடுக்காம இருக்கிறார். அந்த அழைப்பை மதிக்கிறார் இல்ல. மனசு நொந்து அந்த உம்மாவோ வாப்போ பதுவா செஞ்சா அப்படி இருக்கு. அவ்வளவு பெரிய வணக்கசாலிக்கு அந்த பதுவா கபூல் ஆகுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஒரு குழந்தையோட நிக்கிறார். ஊர் மக்கள் சொன்னாங்க, உனக்கு எப்படி குழந்தை, நீ திருமணம் முடிக்கலையே? இவ சொன்னா, இந்த குழந்தைக்கு தந்தை இந்த வணக்கசாலி ஜுரைஜ் என்று சொன்னான். மக்களுக்கு இதை கேள்விப்பட்டதோட ஒரு கோபம் வந்துருச்சு. நாங்க இவரை பெரிய அவுளியான்றோம், வணக்கசாலி என்றோம். சிலவங்க அப்படித்தானே, தீர விசாரிக்கிறல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டதோட முடிவு எடுத்துருவான். வந்து இவருடைய எல்லா கூடாரத்தையும் உடைச்சி இவரை வெளியெடுக்கிறான். அந்த விபச்சார பெண்ணை இவர் கண்ணால பார்க்கிறார். அதுவரைக்கும் எந்த பாவத்தையும் பார்க்காதவர், செய்யாதவர், கேட்காதவர் ஒரு விபச்சாரியுடைய முகத்துல முழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இப்ப கேட்கிறாங்க, இந்த குழந்தைக்கு தந்த நீயாமே, என்ன ஆச்சரியம், இந்த பெண் யார் என்றதே எனக்கு தெரியாது அவர் சொல்றார். கடைசியில் ஏதோ ஒரு வலியுள்ளாவாக இருக்க வைத்து அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை சொல்லுது, இவர் இல்ல என் வாப்பா, இந்த ஆட்டுடையன் தான் என் வாப்பா என்று சொல்லு. ஏதோ அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா பதுவா அங்க படிச்சிருக்குது, அதுதான் விஷயம். எனவே எங்களோட தாய் தந்தையுடைய மனசை நோவரிச்சு அவர்களுடைய பதுவாவை நாங்க சம்பாதிப்போம் என்றா எங்களோட வாழ்க்கையுடைய நஷ்டத்துக்கு அதுவே ஆகப்பெரிய காரணமாக போயிட்டு. அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஆக முக்கியமான ஒரு ஜீவன் எங்களோட வாப்பா. நிறைய பேர் சில நேரம் உம்மாக்கு கண்ணியம் கொடுப்பான், உம்மாவோட நல்ல இரக்கமா இருப்பான், உம்மாவோட நல்ல பாசமாக இருப்பான். ஆனா வாப்பாவை சில நேரம் மதிக்கிறது இல்லை. ஏன்? நாங்க வாப்பாவை எப்படி பார்த்திக்கிறோம் சின்ன வயசுல இருந்து? வாப்பா என்றவர் யாரு? அவர் எங்களுக்கு உழைச்சி போட்டிருக்கிறார், எங்களுக்கு நாங்க கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார். பெருநாளைக்கு உடுப்பு வாங்க போனா எங்களுக்கு 2 உடுப்பு, 3 உடுப்பு, 4 உடுப்பு, அவர் கடைசியில ஏதோ கிடைச்சதை வாங்கிட்டு போவார். எங்களே கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறார்.
நாங்க அவரை பார்த்ததெல்லாம் ஒரு வியாபாரியா, வெள்ளையிலிருந்து ராவு வரைக்கும் வியாபாரம், ராவுக்கு வந்த வருத்தத்தோட கஷ்டத்தோட இருப்பார். வாழ்க்கையில ஒரு தியாகியாக நாங்க அவங்கள பார்த்திக்கிறோம். எனவே எங்கிற பார்வையில வாப்பா என்றது ஒரு கண்ணியம் இல்லாத ஒருத்தர். சில இடங்கள்ல சில அறிவாளிகள் உம்மக்கும் வாப்பாக்கும் பிரச்சனை ஒரு வாப்பாக்கு அடிச்சு எவ்வளவு பெரிய ஒரு மடையான அறியும். உம்மக்கும் வாப்பாக்கும் பிரச்சனை வார நேரம் அந்த இடத்துல போய் ஒருத்தருக்கு நீதம் செலுத்தலுமா? நீதம் செலுத்த ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள். இவருக்காக அவரை பகைக்கவும் மேலாது, அவருக்காக இவரை பகைக்கவும் மேலாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாப்பட கோபத்துல அல்லாஹுடைய கோபம் இருக்குது, வாப்பட பொருத்தத்துல அல்லாஹுடைய பொருத்தம் இருக்குது. வாப்பாவுடைய கண்ணியம் எந்த அளவுக்குன்னா, ஒரு வாப்பா மகனுக்காக செய்யக்கூடிய துஆவை அல்லாஹு தாலா எந்த விதமான திரையும் இல்லாம ஏற்றுக்கொள்றான். ஒரு வாப்பா ஒரு பிள்ளை கேட்கிற துஆவுடைய பவர். இப்னு அப்பாஸ் என்ற சஹாபி கிட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னார், வாப்பாவை நோவிக்கிறேன்டா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உம்மா வாப்பாவை நோவிக்கிறேன்டா என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாப்பாவை நோவிக்கிறது என்னண்டா, நீங்க வாப்பட முன்னுக்கு ஒரு கவலை உதறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய தூசி உங்களோட வாப்பட மேல படுது. அல்லாஹுடைய பார்வையில நீயும் உன்னோட வாப்பக்கு அநியாயம் செஞ்ச வேண்டாம். யாரும் வாப்பட முன்னுக்கு போய் வேணுமென்றே தவற உதறது இல்ல, அந்த தூசி வேணுமென்றே படுறதும் இல்ல. அந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு பயங்கரம் என்றா ஒவ்வொருத்தரும் வாப்பாக்கு சொல்ற வார்த்தைகள், வாப்பாவுக்கு கொடுக்கிற அந்தஸ்து, வாப்பாக்கு வச்சிருக்கிற மதிப்பு. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட சொர்க்கமாக அல்லாஹு தாலா எங்கட வாப்பாவையும் எங்கட உம்மாவையும் தான் வச்சிருக்கிறார். அந்த ரெண்டு பேருமே எங்களுக்கு கண்ணியமானவங்க தான். ரெண்டு பேருமே எங்க வாழ்க்கையில ஆக முக்கியமான ரெண்டு பேர் தான். அந்த ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. ரெண்டு பேருமே ஆக கண்ணியமானவங்க, ஆக சங்கியானவங்க. நாங்க வாழ்க்கையில மதிக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய ரெண்டு உறவுகள் தான் அந்த உம்மாவும் வாப்பாவும். அந்த உம்மாவும் வாப்பாவும் சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பட்டம் பதவி எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட வாலிபத்தை ஃபுல்லா எங்களுக்காக அழிச்சிட்டு இப்ப வாழ்க்கையோட ஒரு கட்டத்துக்கு வருவாங்க. எல்லா உம்மா வாப்பமாரும் அந்த கட்டத்துக்கு வரத்தான் போறான். அதுதான் முதுமையுடைய பருவம். பலகீனம் ஆரம்பம், பிறக்கிற நேரம், புற உடம்புல சக்தி வாலிபம். பிறகு மூணாவது கட்டம், வாழ்க்கையுடைய பலகீனத்துக்கு ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் வரப்போறான். அல்லாஹ் இப்ப என்ன சொல்றான்? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த உம்மாவும் வாப்பாவும் ஒரு நாள் வரப்போறாங்க, முதுமை பருவத்துக்கு வரப்போறாங்க, பலகீனமான ஒரு காலத்துக்கு வரப்போறாங்க. அவங்களோட வாலிப காலத்தை எங்களுக்காக அழிச்சிட்டு இப்ப அந்த பலகீனத்துக்கு அவங்க வந்திருக்கிறார். அப்படி வந்தா அல்லாஹ் சொல்றான், நீங்க மட்டும் அவங்களுக்கு சீ என்ற வார்த்தையும் சொல்லிடுவாங்க. அந்த பருவம் இருக்குது, அது ஒரு சின்ன புள்ள பருவமா. அது எங்களுக்கு விருப்பமில்லாத செயல்கள் அவங்க மூலியமாக நடக்கலாம். எங்க உள்ளத்துக்கு ஏற்றுக்கொள்ள இயலாத சில விஷயங்கள் அவங்க பேசலாம், அவங்கள்ட்ட இருந்து நடக்கலாம். இப்ப நாங்க எப்படி நடக்கணும்? ஃபலா தகுல் லஹுமா உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லிடாது. அவங்களோட செயல் அருவருப்பாக இருந்தா, அவங்க பேசுற பேச்சு ஒரு ஒரு புத்திசாலியான பேச்சாக இல்லாட்டி நீங்க அவங்களோட வெறுப்பை வெளிப்படுத்திடுவாங்க. சின்ன வயசுல நாங்க செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளும் எங்களோட உம்மாக்கும் வாப்பாக்கும் சந்தோஷம் அளிச்சிச்சு. சில நேரம் வாப்பமார் சொல்லுவாங்க, என்ன சின்னவன் எனக்கு அடிக்கிறான், என்ன முடிய பிடிச்சு இழுக்கிறான், என்ன மேல பாயிறான், அப்படி செய்யறான் என்று சின்ன வயசுல நாங்க செஞ்ச சேட்டைகளை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றான். இன்னைக்கு எங்களுக்கு ஏன் ஏலாம இருக்குது? இந்த வயசுல அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை தாங்கலாம். எங்களுக்கு ஏன் தாங்கலாம்? எங்களுக்கு ஏன் கோபம் வருது?
நாங்க மனசு நோற மாதிரி பேசுறோம். குர்ஆன் சொல்லுது, அதாவது உஃப் என்ற வார்த்தை அது வார்த்தையால சொல்லி முடிக்கலாம். உதாரணமா இவர் அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார், உம்மட கோல் வருது, என்ன இந்த நேரம் கோல் எடுக்கிறான், இப்ப ஏன் வரணும், இப்ப ஏன் கூப்பிடுறான் என்று வரக்கூடிய அந்த வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பை கூட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தாதீங்க என்றான், சொல்லாதீங்க என்றான். இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்களோட உம்மாக்கும் வாப்பாக்கும் அவங்களோட உம்மாவையும் வாப்பாவையும் இழுத்து ஏசி முடிஞ்சு, இந்த வயசுல அவங்களுக்கு இது தேவையா, ஏன் இப்படி நடக்கிறீங்க என்றதெல்லாம் எத்தனையோ பேர்ட முன்னால அவங்க சொல்லி முடிஞ்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களை நீங்க எப்படி நடக்கணும் என்றா வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட பேசுற நேரம் நீங்க சங்கையாக இரக்கமாக பேசுங்க. வாப்போட எந்த அளவுக்கு இரக்கமா பேசலுமோ, உம்மாவோட எந்த அளவுக்கு இரக்கமா பேசலுமோ அந்த அளவுக்கு இரக்கமா பேசு. சில நேரம் மனைவிய கூப்பிடுறதுக்கு செல்ல பேர் இருக்கு, மனைவி இரக்கமாக பாசமாக பேசுவார். புள்ளையில கொஞ்சத்துக்கு இரக்கமான பேர் இருக்கும், இரக்கமான ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனா உம்மாக்கும் வாப்பாக்கும் பேசுற முறை இவர் மூஞ்சில பாஞ்சி பேசுறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டுல இவர்கிட்ட புள்ள வளருது, அந்த புள்ள பாக்குது ஏண்ட வாப்பா அப்பாவ உம்மம்மாவ வாப்மாவ எப்படி மதிக்கிறார், அவருக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். ஏன்னா பேர பிள்ளைக்கு முன்னுக்கு இவன் எனக்கு எப்படி பேசுறான், என்ன எப்படி நடக்கிறான். நாங்க சும்மா சும்மா ஆட்கள்கிட்ட எவ்வளவு கண்ணியம் எதிர்பார்க்கிறோம். எங்களோட மாணவர்கிட்ட, எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட, எங்களை விட வயசுல குறைஞ்சவங்கள்ட்ட எவ்வளவு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறோம். நாங்க அவர்கிட்ட உள்ளத்துல எவ்வளவு மதிப்பு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பேர பிள்ளைக்கு முன்னுக்கு என்னோட எப்படி நடக்கிறார் இவரு, எவ்வளவு மனசு இருந்து போவான். நாளைக்கும் அந்த புள்ள அவருடைய உள்ளத்துல வாப்போ பத்தின இந்த எண்ணம் தான் இருக்கும். வாப்ப நல்லா மதிச்சு வாப்போட பேசுறாரு, நல்லா மதிச்சு நடக்கிறாருண்டா இவர்கிட்ட உள்ளத்திலையும் சும்மாவே உருவாகும், நானும் ஏண்ட வாப்போ இப்படிதான் பார்த்துக்கொள்ளும், ஏண்ட வாப்போட நான் இப்படிதான் பேசணும், நான் அவருக்கு இப்படிதான் கண்ணியம் கொடுக்கணும் என்றது அவருடைய உள்ளத்துல சும்மாவே வந்துடும். அப்படி இல்லைண்டா அவருடைய உள்ளத்துல வித்தியாசமான ஒரு எண்ணம் தான் உருவாகும். வயசு போனா இவங்களை மதிக்க தேவையில்லைனா, இவங்க வயசு போகல, இவங்க எங்களுக்கு ஒரு பாரம் மாறியனா. ஏண்ட வாப்பா வயசு போனா நான் ஏசப்படாது, இவரை கொண்டு போயிட்டு சல்லியை கொடுத்து ஒரு ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போயிட்டு போட்டுரும். அவர்தான் அவரும் யோசிப்பார். ஏன் இவர் மகனுக்கு காட்டிக்கிற முன்மாதிரி அப்படி. அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் நீங்க கண்ணியமாக பேசுங்க. அது மட்டுமல்ல, வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட இரக்கம் காட்டிடுமோ அந்த அளவுக்கு நீங்க அவங்களோட இரக்கமாக நடந்துக்கும், அந்த அளவுக்கு இரக்கமாக நடந்துக்கும். ஹஜ்ரத் உமருடைய காலத்துல ஒரு மனுஷர் வந்தார், சொன்னாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்ன தாய் சரியான வயசு பைத்தா, தள்ளாடக்கூடிய ஒரு வயசுல இருக்கிறா, அவக்கு நடந்து போறதுக்கு இயலாது. எந்த அளவுக்கு அவக்கு கஷ்டம் என்றா, என்ன தாயுடைய சிறுநீருடைய தேவை, அந்த தேவைகளுக்கு கூட நான் தான் அவங்கள தூக்கி கொண்டு போவேன். அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு நிலைமைக்கு அவ வந்துட்டான். நான் இந்த அமர செய்யறதால அல்லாஹ் என்னைய பொருந்தி கொள்வானா, என்ன தாய்க்கு உபகாரம் செஞ்சவனாக நான் மாறுவேனா, அந்த நன்மை எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு காலமும் அது நிகராகாது. அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு, என் உம்மக்கு நான் இவ்வளவு பணிவிடை செய்கிறேன், ஒவ்வொருத்தர் தாயோட எவ்வளவு மோசமாக நடக்கிறாங்க, நான் இந்த வாழ்க்கையை என் உம்மக்காக அர்ப்பணிச்சிட்டேன், தாய்க்கு முன்னால ஒரு அடிமையை போல நான் இவ்வளவு நடக்கிறேன், எனக்கு ஏன் அந்தஸ்து இல்லை. சொன்னாங்க ஒரு வார்த்தை, இதே மாதிரி ஒரு காலம் சின்ன வயசுல அவங்களோட உம்மா உன்னையே பார்த்தா, நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்தாய், ஆனா இப்ப நீ அதே மாதிரி உன் உம்மாவை பார்க்கிறாய், ரெண்டுமே செயல் சமன், ஆனா எண்ணங்கள் வித்தியாசம் என்று சொன்னான். என்ன எண்ணம் வித்தியாசம்? உன்ன தாய் உனக்காக ஒவ்வொரு வேலையும் செய்யற நேரம் என்ன புள்ள எப்ப வளரும், என்ன புள்ள எப்ப வளரும், என்ன புள்ளைக்காக நான் இதை செய்யறது என்று எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவ செய்யறான், உள்ளத்துல எந்த ஒரு சலிப்பும் இல்லாம செய்யறான். ஆனா நீ செய்யற நேரம் உன் உள்ளத்துல என்ன வருது,
எப்ப இவங்க மௌத்தாகுவாங்களோ, எனக்கு இது நாளைக்கும் கஷ்டப்படுகிறது, சுருக்க மௌத்தாகினா நல்லமே என்ற எண்ணம் போன்ற உள்ளத்துல ஒரு தடவையாவது வந்திருக்கு. எனவே அந்த செயலும் இந்த செயலும் சரிசமன் ஆகாது. இன்னைக்கு சிலவங்க வாயால சொல்றாங்களே, இவங்க படுற கஷ்டத்துக்கு மௌத்தா போனா பரவாயில்ல ஹஸ்ரத், அவங்க கஷ்டப்படுறது சரி, அவங்களோட கஷ்டத்துல நீங்க என்ன பங்கெடுத்தீங்க, உங்களோட பங்களிப்பு என்ன இருக்குது? நீங்க அப்படி செய்வீங்கடா இது ஒரு கடன், எந்த சந்தேகமும் இல்ல. அந்த கடனை உங்களோட பாசமான மகன், டிகிரி வாங்க வச்ச மகன், ஊர் வாங்கி கொடுத்த மகன், வாகனம் வாங்கி கொடுத்த மகன் ஒரு நாளைக்கு நிறைவேற்றி தான் தீருவான், சந்தேகமே இல்ல. அதுல அந்த கடன் மௌத்துக்கு முன்னுக்கு கிடைக்கும், மௌத்துக்கு முன்னுக்கு கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாலையும் பல மடங்களை கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, தாய் தந்தையோட எந்த அளவுக்கு பாசமாக நடக்கணும் என்றதுக்கு இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். ஒரு சஹாபி இருந்தார், அப்துல்லா பின் மசூத். உம்மா தூக்கத்துல எழும்பி தூக்கத்துல சொல்றாங்க, எனக்கு தண்ணி தாவமா இருக்குது. இன்னைக்கு ஆசையோட உம்மா கேட்கிற எத்தனையோ விஷயங்களை எடுத்து கொடுக்க ரெடி இல்லை. மனைவி இன்றைக்கு சொன்னா நாளைக்கு சாமான் வைத்துரும், மகள் இன்றைக்கு கேட்டா அன்றைக்கு சாமான் வைத்துரும். உம்மா கேட்டு பல மாசங்கள், சில நேரம் பல வருஷங்கள் மௌத்தும் வந்துருச்சு, உம்மா கேட்டதை வாங்கி கொடுக்க கிடைக்கவே இருக்கு. அன்பான சகோதரர்களே, உம்மா தூக்கத்துல சொல்றான், எனக்கு தண்ணி தாவமா இருக்குது, மகனே தண்ணி குழந்தான். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி கோப்பையோட வந்து உம்மக்கு முன்னால நிக்கிறான். பார்த்தா உம்மக்கு தூக்கம் போயிடுச்சு. இவர் யோசிச்சாரு, உம்மா எழுப்பாட்டி தண்ணியை கொடுக்கிறதா, தண்ணியை வச்சுட்டு போறதா, என்ன செய்யற? உம்மாவை எழுப்பாட்டினா தூக்கம் முடிஞ்சிடும், வச்சுட்டு போனா உம்மா தேடுவாங்க, எருமின போறோம், என்ன செய்யற? எனவே அந்த தண்ணி கோப்பையோட தாய்க்கு முன்னாலே இருக்கிறார், தாய்க்கு முன்னாலே இருக்கிறார். அரவர், ஒரு அவர், 2 அவர், 3 அவர் நேரங்கள் போய்கொண்டே இருக்குது. சுபஹுடைய அதானுடைய நேரம், இப்பதான் தாய் எழும்புறா. எழும்புறதோட தண்ணி கோப்பையை கொண்டு போய் முன்னுக்கு வைக்கிறார். தாய்க்கு பணியிலன்னா இப்படிதான் பணியும். என்னமாவது ஆசையா, வாப்பா இந்த சாமானை வாங்கித்தாங்கன்னு கேட்டா, உங்கள்ட்ட சல்லி இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, கடனுக்காவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அவங்க எவ்வளவு காலம் வாழ்வாங்கன்றது சொல்லலாம். அந்த சிரிச்ச முகங்கள், அந்த இரக்கத்தோட ஏக்கத்தோட இருக்கிற முகங்கள் எவ்வளவு காலம் உங்களோட இருப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. எனவே அவங்களோட ஆசைகள் ஏதாவது கேட்டுட்டா அதை கட்டாயம் வாங்கி கொடு, அதுல காலதாமதம் செலுத்த வேணாம். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல சின்ன வயசுல வாப்பா யாருகிட்டையும் இவரை கேட்க வச்சில்ல, எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவரே செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு உம்மாவும் வாப்பாவும் தேவையை பற்றி யாருகிட்டயோ கேட்கிறான். பைத்து ஜகாத்துக்கு லெட்டர் போட்டிருக்கிறான், எனக்கு உதவி செய்யுங்க. மகன் இல்லையா? மகன் இருக்கிறார். மகன் இல்லையா? மகன் இருக்கிறார். எங்களை எவ்வளவு ரெஸ்பெக்டா கண்ணியமாக வளர்த்தவங்க இன்னைக்கு ஏன் கையேந்துறாங்க? அன்பான சகோதரர்களே, அந்த நன்மையுடைய பொறுமதி எங்களுக்கு தெரியா? எவ்வளவு பொறுமதியான ஒரு விஷயம். அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உலகத்திலேயும் அல்லாஹ் பல மடங்காக தருவான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அதை விட பல மடங்கு எங்களுக்கு தரும். எனவே அன்பான சகோதரர்களே, இது ஆக பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். இந்த பெற்றோருடைய காலடியில தான் அல்லாஹு தாலா ஏந்தையும் உங்களுடையும் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு சொர்க்கத்தை கூட அல்லாஹ் சொல்றான், உம்மடையும் வாப்படையும் காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போவோமோ, அவங்களுக்காக நாங்க எந்த அளவுக்கு தியாகங்கள் செய்வோமோ, எந்த அளவுக்கு இரக்கமாக நடப்போமோ, அப்பதான் எங்களோட வாழ்க்கையில, துனியாவுடைய வாழ்க்கையில நிம்மதி, மௌத்துக்கு பின்னால் எங்களோட சொர்க்கமும் கிடைக்கும். அதே போல அன்பான சகோதரர்களே, இன்னொரு ஆக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குழந்தைகள், நாங்க பெத்த பிள்ளைகள் எங்களோட இரக்கமாக இருக்க நாங்க என்ன செய்வோம்? எங்களோட பிள்ளைகள் எங்களை மிச்சம் நேசிக்கணும், மிச்சம் இரக்கமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும் என்றா ஒரு வாப்பவாக நான் என்ன செய்யும்? ஏன பொறுப்பு என்ன? இதுல ஒன்னாவது விஷயம், அந்த குழந்தைகளோட மிச்சம் இரக்கமான வாப்பவாக உம்மவாக இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் ஆகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்றேன், ஆகப்பெரிய ஒரு உதாரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே அல்லாஹுடைய அழிவு வரப்போகுது, நீ வந்து என்ன கப்பல்ல ஏறிக்கோ, என்ன கப்பல் ஏறி உன்னோட உசுரை பாதுகாத்துக்கோ. அவன் ஒரு காஃபிராக இருந்தான். அவன் சொன்னான், உங்களோட கப்பல்ல நீங்க ஏறி போங்க,
நான் உங்களோட கப்பல்ல ஏற தயார் இல்லை. அந்த மலைக்கு மேலால ஏறி நான் என்னைய பாதுகாத்துக் கொள்றேன். மகன் காஃபிராக போறான், அழிய போறான். இந்த நேரம் வாப்ப பேசுற வார்த்தை என்ன? யா புனையருக்க மானா, என் இரக்கமான மகனே ராஜா கப்பல் ஏறிக்கோ. வாப்பா மகனுக்கு பதுவா செய்யல. அந்த நேரமும் இவர்கிட்ட முழுமையான இரக்கத்தை வெளிப்படுத்துறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட 10 மகன்மார் வாரான். ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சதாக சொல்லி 10 பேர் வந்து சொல்றாங்க, வாப்பா நாங்க எங்கட அந்த தம்பிய ஓனாய் தின்று போய்த்திருச்சு. ஓனாய் திங்கல்ல, இவங்க தம்பியை கொண்டு போய் ஒரு கிணத்துளுக்கு போட்டுட்டு அவருடைய ஜுப்பால சாயத்தை பூசிவன் வந்து சொன்னாங்க, அதாவது தம்பிய ஓனாய் சாப்பிட்டுருச்சு. ஜுப்போவை பார்த்தோன்னே வாப்பாக்கு விளங்கிச்சு, இவங்க சொல்றது பொய், என்ன பிள்ளை என்னமோ செஞ்சுட்டாங்க இவங்க. அந்த நேரமும் 10 பேரையும் பார்த்து நீங்க எல்லாம் நாசமா போவீங்கடா, நீங்க எல்லாம் அழிஞ்சு போவீங்கடா என்ற வார்த்தையை சொல்லவே. குர்ஆன் சொல்லுது, ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுமை இருக்கிறேன். ஒரு வாப்பாண்டா அப்படித்தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வாப்பா பிள்ளையோடு இறக்கமாக இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம குழந்தைகளோட 100க்கு 100 இரக்கம் உள்ளவர் தான் தந்தை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வவாலிதின் வமா வலத், வாப்படையும் மகண்டையும் உறவையும் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு பொறுமதியான ஒரு உறவு தான் வாப்பா மகனுடைய உறவு. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உறவு. வாப்பா மகனை பேசுற நேரம் மகன் ராஜா என்னென்ன இரக்கமான வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை சொல்லி வாப்பா பேசும். அப்பதான் அந்த குழந்தையுடைய உள்ளத்துல வாப்பாவை பத்தின இரக்கம் அப்படியே பதிஞ்சிருக்கு, அப்படியே ஆழமாக ஊன்றிருக்கும். இரக்கம் காட்டுற நேரம் எல்லா பிள்ளைகளோடையும் சரிசமனான இரக்கம் வாப்பா காட்டும். ஒருத்தரோட ஒரு மாதிரி, இன்னொருத்தரோட ஒரு மாதிரி. மார்க்கம் சொல்லுது, நீங்க முத்தம் கொடுத்தாலும் எல்லாருக்கும் சரிசமனாக முத்தம் கொடுங்க. ஒரு பிள்ளைக்கு 2, இன்னொரு பிள்ளைக்கு 1 இல்ல. அந்த பிள்ளைகளுடைய மனசு நோவுது. சின்ன வயசுல இருந்து அவர் பார்க்கிறார், என் வாப்பா என்னைய விட நானோட இரக்கம், தம்பியோட இரக்கம். எனவே இந்த வெறுப்பை அவர் வேணுமென்றே உருவாக்கல, வாப்போட செயலால, உம்மாவுடைய செயலால உருவாகும். எனவே எல்லா பிள்ளைகளோடையும் நீதமாக இருக்கும்படி மார்க்கம் சொல்லு. இதாக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல அன்பான சகோதரர்களே, தந்தையோட தாயோட இரக்கம் வாரத்துக்கு இன்னொரு காரணம் தான், ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு, ஒரு உம்மா ஒரு மகளுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து சுகமோ வாகனமோ காணி பூமியோ இல்ல, கௌரவம். இன்னாட மகன் என்று சொல்றதுக்கு ஏந்த பிள்ளைக்கு பெருமையா இருக்கும். வாப்பா சொத்து சேர்க்கல, வாப்பா காணி பூமி வாங்கி போடல, வாப்பா வாகனம் வாங்கி தரல, வாப்பா கௌரவமான ஒரு மனிதராக இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். வாப்பா நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒழுக்கமுள்ளவராக இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். எனவே இன்னாட மகன் என்று சொல்றது எங்கட பிள்ளைகளுக்கு பெருமையாக இருக்கும். எனவே எங்கட பிள்ளைகளுக்காக நாங்க வாழணும். ஒரு வாப்பாவுடைய ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு, இவர்ட பிள்ளையா என்று சொல்றது அவனுக்கு கேவலமாக இருக்கக்கூடாது. நான் இன்னாட்ட மகன் என்று தைரியமாக கண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு உருவாகும். இப்ப அவன் சொல்லுவான், என் வாப்பா மாஷா அல்லாஹ் அவர் எனக்கு வாப்பாவாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லுவான். எனவே வாப்பாவுடைய இரக்கம் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்குமா. அன்பான சகோதரர்களே, இதோட சேர்த்து ஆக முக்கியமான விஷயம் இதுதான், ஒவ்வொரு தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய அது என்னண்டா, மகனுக்கு நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல காணி பூமியை சேர்த்து வச்சு, நல்ல அக்கவுண்ட்ல சல்லிய போட்டு வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். ஆனா மார்க்கத்தை கொடுத்து வாப்பா தோக்குற இடமே ஆயிட்டாங்க. நாளைக்கு அவன் திரும்ப வழியே இல்லை. எல்லா விஷயத்தையும் கொடுத்திருக்கிறார். வாப்பாவுடைய மகத்துவம் அவருக்கு தெரியா, உம்மாவுடைய மகத்துவம் தெரியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணினாலும் இவருக்கு வாப்பாட பத்தின மோகம் உள்ளத்துல வராது, உம்மாவுடைய இரக்கம் வராது. ஏன் தீண்ட மார்க்கத்துடைய மகத்துவம் அவருக்கு இல்லையே. அவருக்கு வாப்பா இஸ்லாத்தை கொடுத்தில்லையே. நல்ல இங்கிலீஷ கொடுத்திருக்கிறார், நல்ல பெஷனான உடுப்போடு அதாவது ஆடைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழிலை சொல்லி கொடுத்திருக்கிறார், எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார், மார்க்கத்தை சொல்லி. சூரத்துல் லுக்மான பரட்டி பாருங்க, ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு எப்படி தர்பியத் பண்ணும், வாப்பா எப்படி சொல்லி கொடுக்கிறார். என் அருமையான மகனே, நீ வாழ்க்கையில எப்பயும் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது. என் அருமையான மகனே, பாவம் உண்ட வாழ்க்கையை அழிச்சிரும்,
அது இவ்வளவு சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, நீ மலைக்குள்ளார போய்த்து பாவம் செஞ்சாலும் சரி, 7 பூமிக்கு கீழே போய்த்து பாவம் செஞ்சாலும் சரி என்று வாப்பா மகனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? மகனே பெருமையா நடக்காதே, யாரையும் மதிக்காம உலகத்துல இருக்காதே என்று வாப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்த விஷயம். எனவே நிறைய பெற்றோர் இன்னைக்கு முதியோர் இல்லங்களுக்கு போறதுக்கு ஆக முக்கியமான ஒரு காரணம் மார்க்கத்தை கொடுக்கல, மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லல. இதுதான் ஆக பயங்கரமான விஷயம். எனவே அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட குழந்தைகள் எங்களோட இரக்கமாக பாசமாக இருக்கிறதுக்கு இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். உலகத்துல ஹதீஸுடைய கருத்துக்களை பார்க்கிற நேரம் அல்லாஹ் கொடுத்த பதவிகள்ல ஆக கண்ணியமான ஆக டேஞ்சரான ஒரு பதவிதான் வாப்பா என்ற பதவி. அடுத்த மகன் என்ற விஷயத்திலேயோ, மனைவி என்ற விஷயத்திலேயோ, கணவன் என்ற விஷயத்திலேயோ தரக்குறைச்சல் செஞ்சா அதனுடைய பாரதூரம் குறவு. ஆனா ஒருத்தர் வாப்பாவா தவறு செஞ்சா அவரு பெத்த பிள்ளைய அவரே நரகத்துக்கு அனுப்புவார். எங்கட பிள்ளைய பெத்தது நாங்க தான். இன்னைக்கு உம்மாய வாப்பாவை மதிக்கணும் என்று சொல்ற எங்களைய பெற்றவங்க அவங்க, எங்களைய பெற்றவங்க அவங்க. அதே போல வாப்பாவும் விளங்கணும், எங்களாலதான் எங்கட புள்ள வந்துச்சு. எனவே எங்கட பிள்ளைகளை நாங்க நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாது. வாப்பாவோட அந்த புள்ள சரியாக நடக்காட்டி அந்த புள்ள நரகத்துக்கு தான் போகும். உம்மாவோட சரியாக நடக்காட்டி அந்த புள்ள நரகத்துக்கு தான் போகும். எனவே அந்த புள்ளைக்கு அந்த வழியில போகாம இருக்கக்கூடிய வழிய அந்த உம்மாவும் வாப்பாவும் தான் காட்டி கொடுக்கும். எனவே ஆக பயங்கரமான ஒரு இடம். அதுக்கு வாப்பாவுடைய வாழ்க்கை சீரான ஒரு வாழ்க்கையா இருக்கும். வாப்போட முன்மாதிரி சிறந்த முன்மாதிரியா இருக்கும். வாப்பா தொழுகையாளியா இருக்கணும். ஹராமான பாவனை வாப்பை நடிக்க கூடாது, ஹராமான வியாபாரம் வாப்பா செய்யக்கூடாது. குழந்தைக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒவ்வொரு வாப்பாவும் இருக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கிறான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெற்றோர்களோட கண்ணியமாக இருந்து அவங்கள சங்கை செஞ்சு அவர்களுக்கு எல்லா உபகாரத்தையும் செஞ்சு ஒரு நாள் அவங்க மூத்தாகிற நேரம் அந்த உம்மக்கும் வாப்பாக்கும் துவா செய்யக்கூடிய குழந்தையாக அவர் இருக்கும். அல்லாஹ் துவாவையும் சொல்லிதாரான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சின்ன வயசுல எங்களோட உம்மா வாப்பா எங்களோட எவ்வளவு இரக்கமாக நடந்தாங்களோ அதை போல கபருக்குள்ளார அவர்களோட இரக்கமாக நடப்பாயாக என்று அல்லாவே துவாவையும் சொல்லிதார். எனவே எங்களோட பெற்றோர்கள் இன்னைக்கு உசுரோட இல்லாட்டி உள்ளத்துல ஆசை இருக்குது, என் உம்மாவோட என் வாப்பாவோட நான் சிறந்த முறையில நடக்கணும், அந்த நன்மை எனக்கு இப்ப இல்லையா, அவங்க மௌத்தாகிட்டாங்களே என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, உம்மா வாப்பா மௌத்தாகினாலும் சில காரியங்கள் இருக்குது, அதை நீங்க செய்வதன் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு இருக்கு. அதுல 1வது ஹதீஸுடைய கருத்து, அந்த உம்மாக்கும் வாப்பாக்கும் நாங்க இஸ்திக்ஃபார் செய்யறது, அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யறது, அவங்களுக்காக துவா செய்யறது, அவங்களோட பேர்ல சதகாக்கள் செய்யறது. அதோட உம்மா மௌத்தாக இருந்தா உம்மட சாட்சி, அதாவது உம்மட தாத்தா, உம்மட தங்கச்சி இவங்களோட இரக்கமாக நடக்கிறது. வாப்பா மௌத்தாக இருந்தா சாச்சா, பெரியப்பா இவங்களோட இரக்கமாக நடக்கிறது. இது வாப்பாவை கண்ணியப்படுத்தினதுக்கு சமம், வாப்பாவோட நல்ல முறையில நடக்கிறதுக்கு சமம். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா, வாப்பாட கூட்டாளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரோடையும் இரக்கமாக சங்கையாக நடங்க, உங்களுக்கு அதே கூலி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லுது. எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அதாவது மகத்துவத்தையும் கொடுத்திருக்கிறது என்றது குர்ஆனுடைய ஹதீஸுடைய நிலைகள்ல பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. எனவே எங்களோட வாழ்க்கையில கிடைச்ச ஆகப்பெரிய ஒரு சொத்து எங்களோட தாயும் தந்தையும் நாங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய துஆவுக்கு பாத்திரமானவர்களாக, அவர்களுடைய சந்தோஷத்துக்கு பாத்திரமானவர்களாக நாங்க மாறுவோம். அவங்க வஃபாத்தாக இருந்தா அவர்களுடைய விஷயத்துல எங்களுக்காக என்ன அமல்கள் செய்யலுமோ எல்லா அமல்களையும் செஞ்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை அறிஞ்சு கொள்வோம். அல்லாஹு தாலா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின்